வணக்கம் நண்பர்களே, விவேகம் வீப்பிள்ஸ்லேருந்து டாக்டர் ஆனந்தராஜ். கடந்த காணொளியின் தொடர்ச்சியாக தமிழில் உள்ள இசை மும்மூர்த்திகள் யார் என்பதனை பற்றி பார்த்தோம். அதில் சைவ சமயத்தின் மும்மூர்த்திகள் மூவர், ஆதி மும்மூர்த்திகள் மூவர் என்று பார்த்தோம். மூன்றாவதாக இசையின் மும்மூர்த்திகள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். அவர்கள் தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமலா சாஸ்திரிகள் என்று மூவர் அழைக்கப்படுவார்கள். இந்த மூவரும் திருவாரூரில் பிறந்தவர்கள். அதாவது திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவையாறில் இறந்தால் முக்தி என்று கூறுவார்கள். இந்த இசை வளர்த்த சங்கீத சுவாமிகள் மூவரும் திருவையாறில் அடைக்கலமாயுள்ளார்கள். அதனாலேயே இவர்களுடைய நினைவு தினத்தன்று திருவையாற்றில் இசை கச்சேரி இன்றளவும் நடைபெற்று வருகின்றது. இவர்கள் தமிழுக்கு, தமிழ் இசைக்கு செய்த தொண்டுகளாவன. இசையினை பல ராகங்களாக பிரித்திருக்கின்றனர். அதாவது கர்நாடக இசையில் அடிப்படை என்று கூறப்படுவது எது என்றால் சரி கம பத நீ என்று கூறுவார்கள். ச என்பது சச்சம், ரி என்பது இரிடம், க என்பது காந்தாரம், ம என்பது மத்திமம், ப என்பது பஞ்சமம், த என்பது தைவம், நீ என்பது நிசதம். இதைதான் சரிகம பதனி என்று அடிப்படை கூறுகளாக பிரித்திருக்கின்றனர். இவை மீட்டும் பொழுது 16 சுரங்களாகவும் அவற்றை கலக்கும் பொழுது 72 சுரங்களாகவும் பிரிகிறதாக இசை வல்லுநர்கள் கூறுகின்றனர். இவற்றை மற்றவங்களிலிருந்து மாற்றும் பொழுது கிடைப்பது ராகம் கிடைக்கின்றது. அதாவது இதை பாடலுடன் வரிகளுடன் ஒன்றற்றி குறிப்பிடும் பொழுது ராகங்கள் கிடைக்கின்றன. இந்த ராகம் ஒரு 5 வகையாக பிரிக்கப்படுகிறது. 1 நாதம், சுருதி, சுரம், தாளம், லயம், ஆர்வதம் என்று இசையிலேயே 5 வகையாக பிரிக்கின்றனர். இந்த நாதம் செவிக்கு, இசைக்கு இனிமையை தரக்கூடிய துணியினை நாதம் என்று கூறுகிறார்கள். இந்த நாதத்திலிருந்து சுருதி பிறக்கின்றது, சுருதியிலிருந்து ராகம் பிறக்கின்றது, ராகத்திலிருந்து சுரம் பிறக்கின்றது. இதை அடிப்படையாக கொண்டுள்ளனர். இந்த நாதம் ஆகநாதம் என்றும் அநாகநாதம் என்றும் 2 வகையாக இசைப்பிரிவுகளில் உள்ளது. இரண்டாவதாக சுருதி. சுருதி என்பது இசையினுடைய மாதாவாக கருதப்படுகிறது. இது பஞ்சம சுருதி என்றும் மத்திம சுருதி என்றும் 2ஆக இசையில் உள்ளனர். மூன்றாவதாக சுரம். இந்த சுரங்கள் 7 சுரங்கள் என்றும் 7 சப்த சுரங்கள் என்றும் கூறப்படுகிறது. இவை தமிழில் கோவை என்றும் அழைக்கப்படுகிறது. தாளம். தட்டுதல் மூலம் உருவாக்குறது தாளம். இந்த தட்டுதல் பாடல்களை மேலும் மெருகூட்டுவதற்காக இந்த தட்டுதல் தாளம் அமைந்துள்ளது. இவை லகு தாளம் என்றும், துருதல் தாளம் என்றும், அவதுருத தாளம் என்றும் 3 வகையாக வகைப்படுத்தி உள்ளனர். அடுத்தது லயம். இது இசையினுடைய பிதா என்று அழைக்கப்படுகிறது. இந்த இசையினுடைய லயம் பாடலை சீராக கொண்டு செல்வதற்காக இந்த லயம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவை விளம்பித லயம், மத்திம லயம், துரிதல் லயம் என்று 3 இசைப்பிரிவாக பிரித்திருக்கின்றனர். இறுதியாக ஆர்வதம். அதாவது இந்த ராகங்களை வரிசைப்படுத்தி முறையாக முடிப்பது ஆர்வதம் என்று அழைக்கப்படுகிறது. நன்றி நண்பர்களே. இசையினுடைய பிரிவுகளை பற்றி இப்பொழுது பார்த்தோம். இது போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படாது என்றிருந்தாலும் ஏற்கனவே கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்குடைய தொடர்ச்சியாக இதை அமைவதனால் இதனை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ கடந்த காணொளியிலும் இந்த காணொளியிலும் போட்டித் தேர்வுகளுக்கு எந்தெந்த வினாக்கள் கேட்கப்படும் என்றால், தமிழில் மும்மூர்த்திகள் யாவர், அதாவது சைவ சமய மும்மூர்த்திகள் யாவர், ஆதி மும்மூர்த்திகள் யாவர், இசை மும்மூர்த்திகள் யாவர் என்று கேட்கலாம். தமிழில் மூவர் என்று அழைக்கப்பட்டவர் யாவர், ஆதி மூவர் என்பவர்கள் யாவர், தமிழில் வேறு மும்மூர்த்திகள் யார் யார் இருக்கின்றனர், நால்வர் மணிமாலை என்ற நூலை எழுதியவர் யார், அது நம்ம பார்த்தோம். சிவப்பிரகாசர் என்று எழுதி பார்த்தோம். கர்நாடக இசை வல்லுனர் மும்மூர்த்திகள் யாவர், கர்நாடக இசை எங்கிருந்து பிறந்தது என்று கூட கேட்கலாம். நன்றி நண்பர்களே. வரும் காணொளியில் வேறொரு தமிழ் அறிஞர்களை பற்றி பார்ப்போம்.